This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் சீனாவுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் 4 பேர் அதிரடி கைது. பிரபல சூப்பர் மார்க்கெட் ஒன்று சுகாதார விதிமீறல்கள் காரணமாக மூடல். சுகாதார சீர்கேட்டால் அதிகாரிகள் நடவடிக்கை. லூவர் அருங்காட்சியகத்தில் நடந்த கொள்ளை முயற்சியின் போது சேதமடைந்த விலை மதிப்பற்ற கிரீடம் சீரமைப்பு. கார் கேரேஜ்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இணைய தாக்குதல். கேரேஜ் உரிமையாளர்களின் பெயர்களில் போலி வாகன பதிவுச் சான்றிதழ்கள். ஜிரோன் பகுதியில் மாயமான 16 வயது மாணவி சடலமாக மீட்பு. பள்ளியில் சக மாணவர்களால் ஏற்பட்ட கொடுமைப்படுத்துதலை காரணம் என பெற்றோர் புகார். பிரான்சில் இந்த பிப்ரவரி மாதம் மற்றும் வரும் மாதங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் வேலைநிறுத்த போராட்டங்கள் அறிவிப்பு. பனிச்சறுக்கு தளத்தில் பரவும் தட்டம்மை. வால்தோரன்ஸ் சுற்றுலா பயணிகளுக்கு அவசர எச்சரிக்கை. பிரான்சின் கடற்கரை பகுதிகளில் எதிர்பார்க்கப்படும் கடல் சீற்றம் மற்றும் வானிலை குறித்த எச்சரிக்கை. பிரான்சின் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் கடும் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்ட சமூக நலத்திட்ட ரத்து நடவடிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து சீனாவின் உளவு நடவடிக்கைகளை எச்சரித்து வரும் நிலையில் பிரான்சில் சீனாவுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பிரான்சின் ஜாரண்ட் பகுதியில் கடந்த ஜனவரி 30ஆம் தேதி வாடகை வீட்டில் தங்கியிருந்த சிலர் செயற்கைக்கோள் தகவல்களை இடைமறிப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அப்பகுதியில் திடீரென இணைய சேவை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து சந்தேகம் வலுத்தது. அங்கு போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 2 மீட்டர் அகலமுள்ள ராட்சத சேட்டலைட் டிஷ் ஒன்று சட்டவிரோதமாக நிறுவப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு தங்கியிருந்த 2 சீன நாட்டவர்கள் இந்த கருவியுடன் ஒரு கணினியை இணைத்து செயற்கைக்கோள் தரவுகளை திருடி சேகரித்து வந்துள்ளனர் என்பது விசாரணையில் அம்பலமானது. இதனையடுத்து அந்த 2 சீனர்கள் மற்றும் சட்டவிரோதமாக கருவிகளை இறக்குமதி செய்ததாக மேலும் 2 என மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதன்கிழமையன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்களிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். பிரான்சின் வால்டோஸ் மாவட்டத்தில் உள்ள வில்லியர்ஸ் லெப்பல் பகுதியில் செயல்பட்டு வந்த பிரபல அல்டி சூப்பர் மார்க்கெட் கடுமையான சுகாதார விதிமீறல்கள் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் இன்று அதிரடியாக மூடப்பட்டுள்ளது. மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு துறையினர் அந்த கடையில் மேற்கொண்ட திடீர் சோதனையில் கடையின் சேமிப்பு கிடங்குகளில் எலிகளின் கழிவுகள் சிதறி கிடந்ததும் எலி சிறுநீரின் துர்நாற்றம் வீசியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பொருட்கள் இறக்குமதி செய்யும் இடங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் குளிர்சாதன அறைகளிலும் எலிகளின் தொற்று பரவலாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இது தவிர குளிர்சாதன பெட்டிகள் பழுதடைந்திருந்ததால் சில உணவுப் பொருட்கள் பனிக்கட்டியாக உறைந்து போயிருந்ததும் சுகாதார நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பதும் ஆய்வில் தெரியவந்தது. இது நுகர்வோரின் உடல் நலத்திற்கு கடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பதால் கடையை நிர்வாக ரீதியாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதத்தில் இதே மாவட்டத்தின் ஆர்கன்டியூல் நகரில் உள்ள அல்டி கிளையிலும் குளிர்சாதன கோளாறு காரணமாக 100 கிலோ உணவுப் பொருட்கள் அழிக்கப்பட்டு அக்கடை மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாரிஸின் புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் நடந்த கொள்ளை முயற்சியின் போது சேதமடைந்த பேரரசி யூஜினியின் விலைமதிப்பற்ற கிரீடம் தற்போது வெற்றிகரமாக சீரமைக்கப்பட்டு பழைய நிலைக்கு திரும்பியுள்ளது. கொள்ளையர்கள் தப்பிச் செல்லும் அவசரத்தில் இந்த தொல்பொருள் பொக்கிஷத்தை தவறவிட்டு சென்றிருந்தனர். அருங்காட்சியகத்திற்கு வெளியே கண்டெடுக்கப்பட்ட போது அது சேதமடைந்திருந்தது. மொத்தம் 56 மரகத கற்கள் மற்றும் 1354 வைரக்கற்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க கிரீடத்தை சீரமைக்கும் பணிகள் கடந்த சில மாதங்களாக தீவிரமாக நடைபெற்று வந்தன. தற்போது அது முழுமையாக பழுது நீக்கப்பட்டு அதன் பழைய கம்பீரமான வடிவத்திற்கே மாற்றப்பட்டுள்ளதாக அருங்காட்சியகத்தின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இருப்பினும் கொள்ளையர்கள் இதை கைவிட்டு சென்றபோது இதிலிருந்த 1354 வைரங்களில் 10 வைரக்கற்கள் மட்டும் காணாமல் போயிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் சுமார் 20 கார் கேரேஜ்கள் ஹேக்கர்களின் இணைய தாக்குதலுக்கு உள்ளாகி பெறும் சிக்கலில் சிக்கியுள்ளன. வாகனப்பதிவு அமைப்பில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சைபர் குற்றவாளிகள் கேரேஜ் உரிமையாளர்களின் கணக்குகளை முடக்கி
அவர்கள் பெயரில் நூற்றுக்கணக்கான போலி வாகன பதிவு சான்றிதழ்களை உருவாக்கியுள்ளனர். திருடப்பட்ட வாகனங்களை சட்டப்பூர்வமாக்கும் நோக்கிலேயே இந்த மோசடி நடைபெற்றிருக்கலாம் என கருதப்படுகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள சிறிய கேரேஜ்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் ஹேக்கர்கள் உருவாக்கிய இந்த போலி பதிவு சான்றிதழ்களுக்கான வரி கட்டணத்தை பாதிக்கப்பட்ட கேரேஜ் உரிமையாளர்களை செலுத்த வேண்டும் என்று அரசு நிர்வாகம் நிர்பந்திக்கிறது. இந்த கட்டணம் சிலருக்கு நூற்றுக்கணக்கான 1000 யூரோக்கள் வரை வருவதால் பல சிறிய கேரேஜ்கள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளன. இந்நிலையில் அரசின் மென்பொருள் பாதுகாப்பு குறைபாடே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள கார் தொழில் கூட்டமைப்பு பாதிக்கப்பட்ட உரிமையாளர்களின் கடன்களை உடனடியாக ரத்து செய்யவும் வாகன பதிவு முறையின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசை வலியுறுத்தியுள்ளது. ஜிரோண்ட பிராந்தியத்தில் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி முதல் காணாமல் போயிருந்த 16 வயது உயர்நிலைப் பள்ளி மாணவி தியா லோர்மன் பகுதியில் உள்ள ஒரு பூங்காவில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது சம்பவம் குறித்து மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெசக் நகரில் உள்ள பேப் கிளேமண்ட் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வந்த தியா பள்ளியில் சக மாணவர்களால் தொடர்ந்து கொடுமைப்படுத்தப்பட்டு வந்ததாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜனவரி 12ஆம் தேதி மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்த தியா மீண்டும் பள்ளிக்கு செல்லவில்லை. அன்றைய தினம் காலை பள்ளி விளையாட்டு மைதானத்தில் அவருக்கும் ஒரு மாணவர் குழுவிற்கும் இடையே வாக்குவாதம் நடந்ததாக தெரியவந்துள்ளது. 2 வாரங்களாக தீவிரமாக தேடப்பட்ட நிலையில் ஜனவரி 29ஆம் தேதி மாலை அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் என் மகள் சிறந்த மதிப்பெண்கள் பெறும் மாணவி, அவளுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருந்தது, ஆனால் பள்ளிச்சூழல் அவளை கொன்றுவிட்டது என்று தியாவின் தந்தை கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். பள்ளியில் தனக்கு நேரும் கொடுமைகள் தொடர்ந்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று தியா ஒரு மாணவரிடம் ரகசியமாக கூறியிருந்ததாகவும் அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நிர்வாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் பள்ளி கொடுமைப்படுத்துதல் புகார்களை விசாரிக்க சிறார் அலுவலகத்திடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் சைனெட் மாறன் பகுதியிலும் கமிலியா என்ற மற்றொரு மாணவி இதே காரணத்திற்காக தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிரான்சில் பள்ளி மாணவர்களுக்கிடையேயான துன்புறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சாட்சிகள் 3018 என்ற அவசர எண்ணை தொடர்பு கொண்டு உதவி பெறலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் இந்த பிப்ரவரி மாதம் மற்றும் வரும் மாதங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் பல்வேறு துறைகளில் வேலைநிறுத்த போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக மத்திய தரைக்கடல் பகுதிகளில் கடல்வழி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நியாயமற்ற போட்டியை எதிர்த்து கார்சிகலினியா மற்றும் லா மெரிடியனால நிறுவன ஊழியர்கள் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் மார்சேய், கோர்சிகா மற்றும் வட ஆப்பிரிக்கா இடையிலான கப்பல் சேவைகள் முடங்கியுள்ளன. மார்சேய் துறைமுகத்தில் முற்றுகை போராட்டம் நடக்கும் அபாயம் உள்ளதால் மேலும் பல சேவைகள் ரத்தாக வாய்ப்புள்ளது. தரைவழி போக்குவரத்தை பொறுத்தவரை நார்மண்டி பிராந்தியத்தின் ருவன் நகரில் ஜூன் 27 வரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் பேருந்து மற்றும் மெட்ரோ சேவைகள் பாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையிலும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. ஆசிரியர் பணியிட குறைப்பை கண்டித்து லியோன் மற்றும் ரோன் பகுதிகளில் பிப்ரவரி 5ஆம் தேதியான இன்று பள்ளிகளில் கூட்டு வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இதேபோல லில், மார்சை உள்ளிட்ட பகுதிகளிலும் நாடு முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளிலும் ஜூலை மாதம் வரை ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவ்வப்போது வேலை நிறுத்தங்கள் நடைபெறும். சுற்றுலாத்துறையில் உலகின் புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்திலும் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக தொடர் வேலை நிறுத்தம் நிலவுவதால் அருங்காட்சியகம் மூடப்படும் சூழல் உள்ளது. இது தவிர அரசு பொது சேவைகள் மற்றும் நிதித்துறை ஊழியர்களும் வரும் மார்ச் மற்றும் ஜூன் மாதங்கள் வரை அவ்வப்போது பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதால் அரசு அலுவலக செயல்பாடுகளிலும் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சவோய் பிராந்தியத்தில் அமைந்துள்ள உலகின் புகழ்பெற்ற பனிச்சறுக்கு தளமான வால் தொரன்ஸ் பகுதியில் கடந்த ஜனவரி மாத நடுப்பகுதியிலிருந்து மிக வேகமாக பரவக்கூடிய தட்டம்மை வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை 4 பேருக்கு நோய் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட ஒருவர் தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் பலருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். தட்டம்மை வைரஸ் மிக தீவிரமான தொற்றுத்தன்மை கொண்டது. பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து சுமார் 20 பேருக்கு இது எளிதாக பரவக்கூடும்.
குறிப்பாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத இளைஞர்கள் மற்றும் அந்த தளத்தில் பணிபுரிபவர்களே இந்த நோய்க்கு அதிகம் இலக்காகின்றனர் என்று பிராந்திய சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. அடுத்த வாரம் விடுமுறை காலம் தொடங்க உள்ளதால் வால்தோரன்ஸ் விடுதிகள் 87% நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நோய் பரவல் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறும் தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை உணருமாறும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்க அந்த தளத்தின் நிர்வாகமும் அங்கிருக்கும் மருந்தகமும் மறுத்துவிட்டன. பிரான்சின் வானிலை ஆய்வு மையமான மேட்டியோ பிரான்ஸ் நாளை தெற்கு பிரான்ஸ் மற்றும் கோர்சிகா கடற்கரை பகுதிகளில் மிக உயர்ந்த அலைகள் எழக்கூடும் என்பதால் செம்மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குறிப்பாக அல்பஸ் மாரிடைம்ஸ் மற்றும் தெற்கு கோர்சிகா ஆகிய பிராந்தியங்களில் வசிப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய தரைக்கடல் பகுதியில் வீசும் கடுமையான தென்மேற்கு காற்றால் ராட்சத அலைகள் உருவாகி கடல் நீர் ஊருக்குள் புகும் அலை மூழ்கடிப்பு அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சீற்றமானது வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் தொடங்கும். குறிப்பாக கோர்சிகாவின் சலன்சர பகுதியில் இன்று இரவு முதலே காற்று மிக வேகமாக வீசக்கூடும் என்றும் வளிமண்டல சூழலால் கடல் மட்டம் வழக்கத்தை விட கணிசமாக உயரக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மோர்பிகான் பகுதிக்கான மழை வெள்ள எச்சரிக்கை நீக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜிரோண்டு பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பல மாதங்களாக நீடித்த அரசியல் இழுபறிகளுக்கு பிறகு பிரான்சின் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் இறுதியாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. செலவுகளை குறைக்க பல சமூக நலத்திட்டங்களை ரத்து செய்ய அரசு திட்டமிட்டிருந்தாலும் கடும் எதிர்ப்பு காரணமாக அவை கைவிடப்பட்டுள்ளன. இதனால் அரசு செலவினம் குறையாமல் அதிகரித்துள்ளது. பொதுமக்களுக்கு இதில் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் ஏபிஎல், RSA குடும்ப உதவிகள் மற்றும் ஓய்வூதியங்கள் பணவீக்கத்திற்கு ஏற்ப சுமார் 1% உயர்த்தப்பட்டுள்ளன. குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களுக்கான பிரைம்ட் ஆக்டிவிட்டி உதவி சில குடும்பங்களுக்கு மாதம் சராசரியாக 50 யூரோக்கள் வரை அதிகரிக்கிறது. வருமான வரி வரம்புகளும் 0.9% உயர்த்தப்பட்டுள்ளதால் சம்பள உயர்வால் மக்கள் கூடுதல் வரி வரம்பிற்குள் சிக்குவது தவிர்க்கப்பட்டுள்ளது. முக்கியமாக ஓய்வு பெற்றோருக்கான 10% வரிச்சலுகையை நீக்கும் அரசின் முயற்சி தோல்வியடைந்துள்ளது. இருப்பினும் சில கசப்பான அறிவிப்புகளும் உள்ளன. இனி CPF கணக்கு மூலம் ஓட்டுநர் உரிமம் பெறும் வசதி வேலை தேடுபவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். மேலும் சில சேமிப்பு திட்டங்கள் மற்றும் PER முதலீடுகளுக்கான வரி சலுகைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வீடு புதுப்பிக்கும் பிரைம் ரெனோவ் திட்டம் தொடர்ந்தாலும் தேங்கி கிடக்கும் விண்ணப்பங்களால் அதில் இன்னும் தெளிவற்ற சூழலே நிலவுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.